இன்னைக்கு நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு பார்த்து 100 நாள் வேலை திட்டத்துக்கான அந்த நிலுவை நிதியை விடுவிக்கணும்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமா தமிழகம் கேட்ட எல்லா நிதியும் சரியான முறையில் தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டியது இன்ஃபேக்ட் இன்னும் அட்வான்ஸ்டாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம கொடுத்துருக்காங்க. நிச்சயமா அது மத்திய அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்கும். மாநில தலைவர் நியமனம் தொடர்பாக ஒரு பெரிய சஸ்பென்ஸ் இருக்கு. எப்போ அது முடிவுக்கு வரும்? அது யாருக்குமே தெரியாது. மேல இருக்கிறவங்க கூட குறிப்பிட்ட 2-3 நபர்களை தாண்டி யாருக்கும் தெரியாது. நிச்சயமா 30ஆம் தேதிக்குள்ள அறிவிப்பு வந்துடும் எதிர்பார்க்கலாம். பாஜக மாநில தலைவர் ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள் தான் தொடருவாங்களா இல்ல புதியவர்கள் நியமிக்கிறதுக்கான வாய்ப்புகள்? யாருக்குமே தெரியாது. நம்ம கட்சியில மற்ற கட்சி மாதிரி எந்த ஒரு லீக்கேஜஸும் இருக்காது. மிக மிக சீக்கிரட்டா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நிச்சயமா நல்ல முடிவா எடுப்பாங்க கட்சி. அதிமுக கூட மீண்டும் கூட்டணி உருவாவதற்கான ஒரு சூழல் இருக்கா? நைனா நாகேந்திரன் ஒரு அதெல்லாம் எங்க மத்திய தலைமை எடுக்கக்கூடிய முடிவு. மாநிலத்தில் எங்களுக்கு அதுல எந்த ரோலுமே கிடையாது. பார்லிமெண்டரி பார்ட்டி இருக்கு, பிரதமர் இருக்காங்க, உள்துறை அமைச்சர், தேசிய தலைவர், அவங்க லெவலில் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நிச்சயமா நம்ம கட்சிக்கும் நாட்டுக்கும் என்ன நல்ல முடிவோ அதை எடுப்பாங்க. 2026 தேர்தலுக்கு தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி புதிய கட்சிகள் வரும். அந்த கூட்டணி நிச்சயமாக வரும். முதல்ல இருந்தே சொன்ன மாதிரி கூட்டணிக்கு வர்றது மட்டுமில்ல, நிச்சயமா ஆட்சி அமைத்து அதிகார பகிர்விலிருந்து எல்லாமே நாங்க கொடுப்போம். கண்டிப்பா நடக்கும். தமிழக வெற்றி கழகமும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூட்டணி கட்சிகளுக்கு அந்த நிலைப்பாட்டில் இருக்காங்க. பாஜகவும் அதே நிலைப்பாடு. அவங்களுக்கு இல்ல அவங்களுக்கு முன்னாடியே நாங்க சொல்லிட்டோம். ஆகஸ்ட் மாசமே எங்க அண்ணாமலை அவர்கள் அடுத்து வரக்கூடிய ஆட்சியில நிச்சயமா கூட்டணி ஆட்சிக்காக அதிகார பகிர்வோடு தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவர்களுக்கு முன்னாடியே நாங்க சொல்லிட்டோம். அவர்களுக்கு முன்னாடி ஆட்சிக்கும் கண்டிப்பா வந்துடும். அமைவதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகுமா? பாஜக அரசியல்ல எது வேணாலும் நடக்கலாம். கடைசி தேர்தல் அறிவிச்சதுக்கு அப்புறம் கூட மாற்றங்கள் நிகழலாம். சோ இன்னைக்கு எதுவுமே சொல்ல முடியாது. நிச்சயமாக திமுக ஆட்சி விட்டு அகற்றப்பட வேண்டும். அதற்கான என்னென்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ நாங்க அதுல மிகப்பெரிய பங்காற்றுவோம். அந்த நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சியை விட்டு அகற்றணுங்கிற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளோடு பாஜக ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுமா தேர்தல் காலகட்டம்? இல்ல அது பல சூழ்நிலைகளை பொறுத்து இருக்கு. பட் வாய்ப்பு இருந்தால் யாரு வேணாலும் யாரு கூட வேணாலும் சேரலாம். யாருமே நிரந்தர எதிரியோ நிரந்தர நண்பனோ அரசியல்ல கிடையாது. அதனால காத்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு. 1.5 ஆண்டுகள் இருக்கு. அதுக்குள்ள நிச்சயமா நல்லதா நடந்து நிச்சயமாக திமுக ஆட்சிக்கு வராம பாத்துக்கிறது எங்களுடைய கடமையாகவும் நாங்க நினைக்கிறோம். அதற்கான முழுவீச்சில் பணி செய்வோம். 7 மாவட்டங்கள் கிட்டத்தட்ட சென்னையில இருக்கு. மாவட்ட தலைவர்கள் மாற்றாங்க கிடையாது. மிக அருமையான வாக்குகள் வாங்கியிருக்கோம். 18 தொகுதிகள்ல சென்னை 3 பாராளுமன்றத்துக்கு கீழே இருக்கக்கூடிய 18 தொகுதிகளில் 14 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி கட்சிகளும் வீழ்த்தி 2வது இடத்துக்கு வந்திருக்கோம். பல மாவட்ட தலைவர்கள் ஏற்கனவே 2 முறை அவர்களுடைய பதவிக்காலம் முடிந்து விட்டது. பிஜேபியில திமுக இருக்கிற மாதிரி 40 வருஷம் 50 வருஷம் ஒரே மாவட்ட செயலாளர் இருக்க முடியாது. அதிகபட்சம் 2 பீரியட் தான் இருக்க முடியும். 6 வருடம். ஸோ பெரும்பாலும் எல்லா மாவட்ட தலைவர்களும் 2 டேர்ம்ஸ் முடிச்சிட்டதுனால புது மாவட்ட தலைவர்களை ஜனநாயக முறைப்படி அறிவிக்கிறோம்.